ஓகே. இன்னைக்கு திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல விஜய் மேல கேஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாருங்க? அப்பனா கள்ளக்குறிச்சியில நடந்த சாவுக்கும் அதுக்கு யார் மேல கேஸ் போடுறது? அதையும் கண்டுக்கிடணும்ல. ஓகே. அதுக்கும் ஒரு பொறுப்பு எடுக்கணும்ல. அதனால இதை நான் ஒரு பொதுப்படையா பேசுவேன். சரியா? சரிங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்தவங்க யாரு காரணமோ அவங்க மேல கேஸ் போட்டா இதுலயும் விஜய் மேல கேஸ் போடலாமே. அதையும் நான் ஒரு தீர்வு கொண்டு வந்தா இதையும் ஒரு தீர்வு கொண்டு வரலாமே. சரி. ஓகே. நம்ம திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, விஜயில இந்த விஷயத்துல விஜய் மேல கேஸ் போடணும், அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதே எப்படி பாத்தீங்க? விஜய் மேல கேஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த மாவட்ட செயலர் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க, புஷி ஆனந்த் மேல வழக்கு பதிங்க, அது போதுமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்குன்றது எந்த ஒரு செயலுக்குமே கட்சியில் அரசியல் பணியில மக்கள் பணியில் இருந்தாங்கன்னா வழக்கு வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த கன்சர்ன் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட செயலர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புஷி ஆனந்த் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிருக்கு. விஜய் மேல பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நன்றி. இப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை இவ்வளவு கைது பண்ணணும், ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இதே எப்படி பாருங்க? அவருக்கு தெரியாது இல்லையா, லோக்கல் கட்சி நிர்வாகிகள் தான் தெரியும். அதனால இதுல விஜய் கைது பண்றதுல ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு ஸ்டாலின் கூட போறாரு, அவருக்கு என்னன்றது அங்க எனக்கு தெரியுமா? அங்க லோக்கல் அரசியல் தான் தெரியும் என்னன்னு. தலைவருக்கு யாரும் தெரியாது இல்லையா. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்துல விஜய் அவர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, கைது பண்ணணும் அப்படி கிடையாது. அப்படிலாம் திடீர்னு போய் கைது பண்ண முடியாது. அது ஒரு ஆளை கைது பண்ண முடியாது. அது என்னன்னு பேசிக்கிட்டு தான் அது என்னன்னு நடவடிக்கை எடுப்பாங்க. திடீர்னு கைது பண்ண முடியாது. நன்றி. ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதுல கைது பண்ணணும், விஜய் மேல அது தெரியாது, நமக்கு தெரியாது. அது நம்ம பார்க்கல, அது நம்ம தெரியாது. நன்றிங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துல விஜய் மேலே கேஸ் போடணும். எது போல டாப் நிறைய அதுல அவர் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போடுறது மக்களே ஒழுங்கா இருந்தா அவங்க பார்க்கலாம். மக்கள் மேல தப்பு தான் இருக்கு. மக்கள் மேலேயும் தவறு. ஆமா, எதுக்கு குழந்தை கூட்டி பொண்ணுங்களும் கட்டு போகணும் வரணும்? கூட்டம் அதிகமா இருக்கும், அவங்க வெட்ட வெளியே போயிடலாம்ல. எதுக்கு போகணும்? விஜய் அவர்களும் சொல்லல, கவர்மெண்ட்டும் சொல்லல, நீங்க 7 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. இருந்தாலும் இவங்க வெயிட் பண்ணது மக்களோட தவறு தான். குழந்தைய கூட்டி போனது மக்களோட தவிர விஜய் லேட்டு தான். இல்லாத கேன்சல் பண்ணிருக்கலாம். லேட்டா வந்து கேன்சல் பண்ணதான் எப்ப கிரௌட் வெளியே போயிருக்கும். ஓகே. நன்றி. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, இந்த விஷயத்துல விஜய் மேலேயே கேஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரு நான் அதாவது அப்படி சொல்லல, அவருக்கு கருத்து கணிப்புல சொல்றாரு, அவ்வளவுதான். நன்றி.